ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் 12 மேட்சஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச் நம்பர் 18 சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறாங்க. ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ண கட்டாயத்தில் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் பொறுத்தவரையே ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேம் கொடுத்தாங்க இங்கிலாந்து கைன்ஸா. பட் இருந்தாலும் இங்கிலாந்து ஒரு 4 விக்கெட் இழந்தாங்க ஒரு 54 ரன்னுக்கு. அன்னைக்கு ஒரு பிச் கண்டிஷன் மாறி இருக்கு. இன்னொன்னு, ஒவ்வொரு கிரவுண்ட்லயுமே 3 ட்ராக் இருக்கு. ஸோ எந்த ட்ராக்கை பயன்படுத்துறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா ஷார்ஜா கிரவுண்டை பொறுத்தவரையா எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரிங் கேமா போச்சு. பட் ஒரு மேட்ச் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேமா போச்சு. அதே வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்து ஆடுறப்போ துபாய் கிரவுண்டு ரொம்ப மோசமா ஸ்கோர் போச்சு. பவுலிங் ஃபுல்லா ஃபேவரா இருந்துச்சு. பட் இந்தியா பாகிஸ்தான் ஆடுறப்போ பேட்டிங்க்கு அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. ஸோ கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் லாஸ்ட் செகண்ட்ல பிச் ரிப்போர்ட் சொன்னாலுமே அவங்களும் கொஞ்சம் தப்பா தான் சொல்றாங்க. ஸோ மாத்தி மாத்தி நம்ம டீம் போறதுல தான் இருக்கு. எந்த ட்ராக்கை யூஸ் பண்றாங்கன்றத முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம்ல லாஸ்ட் மினிட்ல நான் அப்டேட் பண்ண பாக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமந்தீங்கன்னா 2K ஃபேண்டஸியும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கு, அதன் மூலியமாகவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குபேரா ஃபேண்டஸி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப். ஸோ டியோன்ற ஆப்ஷன் மூலியமா நீங்க சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். ஒரே பிளேயரை செலக்ட் பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஜய் பவா ஒரு நியூ ஃபேண்டசி ஆப் செம்மையாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்க்குறப்போ டெபாசிட் போனஸ் நீங்கள் 100% டெபாசிட் போனஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட்டில் ₹500 எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ₹500 வரை கொடுக்குறாங்க. ₹75 இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணால் அமௌண்ட்டு போட்டு விட்றாங்க. நீங்கள் அதை வச்சு ஆட் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபுட்பால், கிரிக்கெட் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் டெபாசிட்டை பொறுத்தவரையா உங்களுக்கு வாலெட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் வின்னிங்ஸ் டெபாசிட் கேஷ் போனஸ் இருக்கும். இதில் டெபாசிட்டுன்றதை நீங்கள் ஆட் அமௌண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அதேமாதிரி கேவிசி அடுத்ததாக வித்ட்ரால் மணி எல்லாமே ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ உள்ள கான்டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினி ஜிஎல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உள்ள ஹெட் 2 ஹெட்டு, ஹெட் 3 ஹெட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. நியூ ஆப் இப்போ தான் லான்ச் ஆகிறதுனால கொஞ்சம் புதுமையாக உங்களுக்கு இருக்கும். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 0% காம்படிஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சூப்பர் 12 மேட்சஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச் நம்பர் 18 சவுத் ஆப்பிரிக்கா vs வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா October 26. ஸோ துபாய் கிரவுண்டில் 3 மணிக்கு 3:30க்கு மேட்ச் நடக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 ட்ராக்கை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆடின ட்ராக்ல ரொம்ப ஸ்லோவாக போச்சு, ரொம்ப லோ ஸ்கோரிங்காக போச்சு. பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டாங்க. பட் இந்தியா பாகிஸ்தான் ஆடின மேட்ச்ல பேட்டிங்க்கு அவ்வளோ ஃபேவராக இருந்துச்சு. பெரிய அளவில் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. ஸோ 2 ட்ராக்ல எந்த ட்ராக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் 2 ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி ஜிஎல் டீம்ஸை செட் பண்ணுங்க. கண்டிப்பாக டார்கெட் பண்ணுங்க. ஸ்மால் லீக் பொறுத்தவரையும் அந்த அளவு பாதிக்கப்படாது. மேக்ஸிமம் ஒரு 7 பிளேயர் வரையும் எல்லாரும் எடுக்கிற பிளேயர் தான் எடுத்துட்டு வருவாங்க. மீதி 3லேருந்து 4 பிளேயர் மட்டுமே நம்ம ரிஸ்கா ட்ரை பண்றதுல இருக்கு, பேட்டிங் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கைன்ஸா ரொம்ப டஃப் கொடுத்து தான் லாஸ்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாப்போம். வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல ராஸ்டன் சேஸ் உள்ள வந்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவங்க டீம்ல எல்லாருமே ஹிட்டரா இருப்பாங்க. பட் ராஸ்டன் சேஸ் ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிடுவார் ஒன் சைடா டீமை. ஸோ அதனால அந்த ஒரு காரணம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ராஸ்டன் சேஸ் உள்ள வரப்போ பட் இருந்தாலும் சாம்சியை எப்படி ஆட போறாங்க வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே ஹிட்டர்ஸ். ஸோ தூக்கி போட்டாலே அடிப்பாங்க. சாம்சி ரொம்ப பாலை தூக்கி போடுவாரு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பவுலரு. ஸோ அதனால கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் சாம்சியை பார்த்து ஆடணும். அப்படி இல்லாட்டி சாம்சி 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மாக்ரமியும் இந்த மேட்ச்ல பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சைடு எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மாக்ரம் செம்மையா ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ மாக்ரமையும் நோட் பண்ணிக்கோங்க. 4 ஓவர்ஸ் மாக்ரம் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. சப்போஸ் ஓப்பனிங் ஸ்பெல்லே மாக்ரம் போட்டு ஸ்டார்ட் பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் முக்கியமான பாயிண்ட். ஸோ பேசர்ஸ் கெட் மோர் ஹெல்ப். ஸோ இந்த கிரவுண்ட்ல பட் வெஸ்ட் இண்டீஸ் வீக் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர். ஸோ அதான் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப வீக்கா இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க ஆடல் ரசீத் சும்மா போட்ட பவுலிங்ல போய் அவங்களாம் ஹிட் பண்ணி அவுட் ஆனாங்க. ஒரு பால் ரொட்டேட் பண்ணலாம்னு கூட பார்க்கவே இல்லை. அதனால தான் லாஸ் பண்ணாங்க. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச்லயும் வெஸ்ட் இண்டீஸ் என்ன தவறு பண்றாங்களா, இல்லை கம்பேக் கொடுக்குறாங்களா என்னன்னு. ட்ராக்கை பொறுத்தவரை 2 ட்ராக் இருக்கு.
டெலகிராமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறோம். இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் 11 பார்ப்போம். பவுமா, டிகாக், வேண்டர்சன், மாக்ரம், கால்சன், டேவிட் மில்லர், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் உள்ளே கொண்டு வரலாம். மேபி முல்டர் கூட வந்து ஆடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை ஹென்ட்ரிக்ஸை முன்னாடி கூட ஆட வைக்கலாம், இன்னும் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணலாம். டேவிட் மில்லருக்கு பதிலாக பிரிட்டோரியஸுக்கு பதிலாக லுங்கி நீடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மகாராஜ், ரபாடா, சாம்சி, நாக்கியா. ஸோ பவுலிங் அட்டாக் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை. பட் பிரிக்டோரியஸோட பால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சூட்டபுளாக கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான பவுலிங் தான் போட்டார். ஸோ லுங்கி நீடி வந்து உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தவரையா லிண்டல் சிமன்ஸ், லூவிஸ், கிறிஸ்கெயில், ஹெட்மயருக்கு பதிலாக சேஸ், அப்படி இல்லாட்டி கிறிஸ்கெயிலுக்கு பதிலாக ராஸ்டான் சேஸ் வந்து உள்ளே வரலாம். பிராவோ, நிக்கோலஸ் பூரான். ஸோ நிக்கோலஸ் பூரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப் பிளேயரு. ஸோ அவரோட லாஸ்ட் ஒரு 30 இன்னிங்ஸில் ஓவரால் எல்லா டோர்னமெண்ட்லையும் சேர்த்து ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் 50+ வந்து அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பிளேயராக இருக்காரு நிக்கோலஸ் பூரான். ஸோ ஆனால் அவரை வந்து எப்பயுமே ஹிட்ருன்னு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. பொலாட், ரசல். ஸோ ரசல்லையும் கேகேஆர் வந்து பெஞ்சில் வச்சுட்டாங்க. ஸோ பார்ப்போம். அவரும் லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட்டு. அகில் ஹுசேன் ஸோ செம்மையாக ஆடினாரு. ரவி ராம்பால் செம்மையாக ஆடினாரு. அதேமாதிரி மெக்காய். ஸோ இவங்க 3 பேருமே நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச்சு. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு அகில் ஹுசேன் வந்து ரொட்டேட் பண்ணார். ரவி ராம்பால் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பவுலிங் வந்து போட்டார். 38 வயசு அவருக்கு. கம்பேக் கொடுத்து நல்லாவே வந்து ஆடினார் தான் நம்ம சொல்லணும். எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பவுலர்ஸ் மேலே. உங்களோட பேட்டிங் மேலே தான் வந்து நம்ம குறை சொல்ல முடியும். இப்போது லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்படியே பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பவுமா பொறுத்தவரைய இப்போ ஒரு 2 மேட்ச்ல வந்து 20+ ஆடுறாரு, அவ்வளோதான் அவுட் ஆறு அப்படின்னா கண்டிப்பாக 3ஆவது மேட்ச்ல 50+ அடிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் தான் வந்து பவுமா. ஸோ லாஸ்ட் மேட்ச் 12 தான் அடிச்சிருந்தாரு. எதிர்பார்க்கலாம் பவுமாவும். இப்போ பிகாஸ் இந்த சைடில் வந்து அவர் மெக்காயோ, ரவி ராம்பாலோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடிட்டாலே அதுக்கப்புறம் பெரிய அளவில் பவுலிங் கிடையாது. ஹுசேன் ஓரளவு ஸ்பின் போடலாம். மற்ற எல்லாருமே ஆல்ரவுண்டர், ஏதோ ஓரளவுக்கு பவுலிங் போடக்கூடிய பிளேயர். பிராவோ டெத்தில் பவுல் பண்ணார். ஸோ பவுமா ஒன் சைடு நின்று ஆடினா கண்டிப்பாக 50+ போகலாம். டிகாக் சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. எப்படி அவர் கம்பேக் கொண்டு வர போகிறாங்க தெரியல, எப்படி அடிப்பாருன்னு. ஏன்னா ஒரு யூஏஇ செட்டே ஆகலை இந்த இயர் ஃபுல்லாகவேவும். வேண்டர்சன் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 100+ அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆயிருக்கிறதுனால இந்த மேட்ச் வேண்டர்சன் ஒரு 50+ வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பிளேயர். மாக்ரம் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 35+ இருக்கு யூஏஇயில். ப்ளஸ் ஓவரும் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுக்கான சான்சஸுமே இருக்கும். ரொம்ப ஒரு கீ பிளேயராக இருப்பார் இந்த மேட்ச்சில் மாக்ரம். கால்சன் ஒரு ஹிட்டர், அடுத்ததான் டேவிட் மில்லர் ஹிட்டர். ஸோ கடைசியில் வந்து அவங்க ஹிட் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆவாங்க சொல்ல முடியாது. பட் மகாராஜா டைட் பவுலிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். டைட்டாக பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட்டின்னு பார்க்குறப்போ ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் வந்து எடுக்கிறாரு. ரபடா ஸோ முக்கியமான ஒரு பவுலர். நாக்கியா ஸோ ஆவரேஜாக வந்து யூஏஇயில் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎல்ல இருந்தேவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக இருக்கார். சாம்சி கீ பிளேயர், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயராக இருப்பார் இந்த மேட்ச்சில். காரணம் என்னன்னா மேபி வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் சிமன்ஸ் ஒரு ராங் ஷாட் அடி அவுட் ஆனார். பட் அவரோட ஆவரேஜ் ஓரளவு 30+ ஆடிட்டு தான் இருக்காரு. அப்படி லிண்டல் சிமன்ஸ் இல்லாட்டி ஃபிளச்சரை வந்து ஆட வைப்பாங்க. பட் லூவிஸோட ஃபார்ம் அதிரடியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு மேட்ச் அவுட் ஆனாலுமே அடுத்த மேட்ச் 35+ ஆடி இருக்காரு. பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அட்டாக் அதிரடியாக இருக்கிறதுனால ஸோ லூவிஸ் எப்படி ஆடுவார்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ராஸ்டான் சேஸ் வந்து முக்கியமான ஒரு பிளேயரு, கீ பிளேயரும் கூட. ஸோ சாலிடாக ஒரு 50+ ஆடி ஒரு 4 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு இருந்த ஒரு கன்டினியூ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பான பிளேயரு. உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஒரு சேஞ்சு கிடைக்கும். பிராவோ டெத்தில் வந்து பவுல் பண்ணி ஏதோ விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். பேட்டிங்கில் அந்தளவு ஆடுவாரான்னு சொல்ல முடியாது. நிக்கோலஸ் பூரான் அட்டர் ஃபிளாப் எல்லா மேட்ச்மேவும். ரசல் சடன் குவிக் ஃபயர் ஆக முடியுமா, இந்த பவுலிங் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணி ஆக முடியுமான்னு இருக்கு. பட் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் பொலாரோ 35+ எதிர்பார்க்கலாம். அகில் ஹுசேன், அடுத்ததான் வந்து ராம்பால், மெக்காய். ஸோ சாலிடான ஒரு பவுலிங் அட்டாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். டெத் பவுலிங் வந்து பார்த்துடலாம். ஸோ டெத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரபாடா, நாக்கியா ஸோ 2 பேர் வந்து டெத்தில் போடுவாங்க. இந்த சைடில் மெக்காய், பிராவோ ஸோ 2 பேர் டெத்தில் போடுவாங்க. இவங்க 2 பேர் தான் இவங்க 4 பேர் தான் வந்து டெத் பவுலிங்கு. ஸோ மற்றபடி வந்து நம்ம பார்க்குறப்போ ஸ்பின்னர்ஸ் அட்டாக்னா சாம்சி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து அகில் ஹுசேனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது ராஸ்டான் சேஸும் மாக்ரமும் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேஃபான ஆப்ஷன் பார்க்குறதுக்கு மாதிரி நான் டைரெக்டாக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃப் ஆப்ஷன்ஸ்ன்னு நான் சொல்கிறப்போ கண்டிப்பாக மாக்ரமும் ராஸ்டான் சேஸும் ஒரு இம்பார்ட்டண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா 4 overs + பேட்டிங்கு.
ஸோ சாலிடாக ஆடக்கூடியதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மாக்ரம் 4 ஓவர் பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. பேட்டிங்லும் 35+ ஸ்கோர் பண்ணால். அதுமாதிரி லாங்கில் நின்று மாக்ரம் கேச்சஸும் ஒரு 2 கேட்ச் வரையும் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ எப்படினாலும் மாக்ரம் ட்ரீம் டீமில் வந்துடுவார். ராஷா சேஸ் ஒன் சைடு வந்து நின்று ஆடுவார். 40% ரொட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி பவுலிங் அவரும் வந்து ஆஃப் ஸ்பின் நல்லாவே போடுவார். இந்த சைடு டிகாக் வந்து கொஞ்சம் தடுமாறலாம். அதனால் ராஷ்டன் சேஸும் மாக்ரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் பவுலிங் படி போனீங்கன்னா டெத்தில் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜிஎல் கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டனுக்கோ பிராவோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் டெத்தில் போடுறப்போ ஒரு 2 விக்கெட்டோ ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம். ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்த மெக்காய் ஒரு ஆப்ஷன், அகில் ஹுசைன் ஒரு ஆப்ஷன். ஸோ ரசல், பொலாடு, அடுத்து இப்போ நிக்கோலஸ் புரான் இவங்களாம் ஹெவி ரிஸ்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் உங்களோட ஜிஎல் டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. லாஜிக் படி இவங்களை வந்து நம்ம ஜிஎல் டீம்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. இந்த சைடில் சாம்சி. ஸோ பிகாஸ் சாம்சியோட ஸ்பின்னை இந்த சைடு எப்படி ஆட போகிறாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் பவுமாவும் ஒரு நல்ல ஒரு பிளேயர். எப்போ வேணால் வந்து ஹைஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பவுமா ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் வந்து நாக்கியா. ஸோ இவங்க ஒரு 3 பேர் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வேண்டர்சன் வந்து ஆஸ் யூஸ்வலாக சேஃபான ஒரு ஆப்ஷனு. ஸோ அப்படி போகிறவங்க வேண்டர்சனையும் லூவிஸையும் கூட ஒரு சேஃப் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ஓவரால் இந்த மேட்சுக்கு ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற பிளேயர்ஸ் யார் யாருன்றதா பார்க்கலாம். பவுமா வேற வழியே கிடையாது, நீங்கள் டிகாக் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிக்கோலஸ் புரானா டிகாக்கான்னு பார்க்குறப்ப டிகாக்கே பெட்டர்னு தான் தோணும். அடுத்தா வேண்டர்சன், மாக்ரம். ஸோ மாக்ரமை நீங்கள் பவுலராக கூட வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த சைடில் வந்து கண்டிப்பாக சாம்சி, ரபாடா, நாக்கியா. ஸோ மகாராஜாவும் விக்டோரியஸ் ஆடுறாங்களா இல்லை லுங்கினியும் மகாராஜா ஆடுறாங்கன்னா அவங்க டைட் பண்ணுவாங்க ஒன் சைடு. இந்த சைடு வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தவரையும் லூவிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். அடுத்தா ராஸ்டன் சேஸு. பிராவோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் எடுங்க. செகண்ட் பவுலிங்னா தேவை கிடையாது. பிராவோ ஃபர்ஸ்ட் பவுலிங்னா டெத்தில் ஒரு 2-3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரசல். ஸோ ரசல் வேற வழி இல்லை, நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். எப்போ வேணால் என்ன வேணால் வந்து பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி தான் பொலாடும். அகில் ஹுசைன், மெக்காய். ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் வெஸ்ட் இண்டீஸ் போடுற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி டீமை வந்து மாற்றணும். கண்டிப்பாக உங்களோட டீமில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பிராவோ வந்து பிக் பண்ணிக்கோங்க. அகில் ஹுசைனு, மெக்காய். ஸோ அப்படி இல்லாட்டி ரவி ராம்பாலோ இல்லை மெக்காய் யாரோ ஒரு பிளேயர், 3 பிளேயரை வந்து கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ராஷன் ஜேஸ் ஒரு பிளேயர் வந்து ஒரு 4 பிளேயர் எடுத்துடலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண மாதிரி இருந்தால் நாக்கியா, சாம்சி, ரபாடா. ஸோ இவங்க 3 பேர் மஸ்ட்டாக இருக்கணும். செகண்ட் பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் கூட ரபாடாவை கட் பண்ணிட்டு வேறு பிளேயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் டீமும் மேக் பண்ணுங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 110 ரன் இது அடிப்பாங்கன்னு நீங்களா ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு இந்த சைடு பவுலர்ஸை யார் 4 ஓவர் வந்து மாக்ரம் போடுவார். ஸோ மாக்ரம் ஒரு பவுலர், இந்த சைடில் ஒரு 4 பேர், டோட்டல் 5 பவுலர் எடுத்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த சைடு கூட கொடுக்கலாம். பாகிஸ்தான் இந்தியா மேட்சை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை பவுலர்ஸாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இந்த வெஸ்ட் இண்டீஸ் சைட்லையும் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அயன்ஸாக போனாலும் போடுங்க. ஸோ ஓரளவு பிளேயர்ஸை மாற்றி நீங்கள் போட்டாலே போதும். பெரிய அளவில் பேட்டில்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம கெஸ்ட் பண்ணி இதில் தான் டாப் ஆர்டர் காலி ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த மேட்ச் தோணுச்சுன்னா மிடில் ஆர்டரில் மாக்ரம், டேவிட் மில்லர் இந்த மாதிரி பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஹை ஸ்கோரிங் கேமாக போகும்னா வெஸ்ட் இண்டீஸில் அதே மாதிரி தான். மிடில் வந்து நிக்கோலஸ் புரானோ இல்லை பொலாடோ யாருக்கோ வந்து மிடில் கொடுத்துக்கோங்க. இல்லை டாப்லேயே வந்து ஆடுவாங்கன்னு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஓரளவுக்கு ஈஸியான மேட்சாக தான் இருக்கும். பட் துபாய் கிரவுண்டு தான் வந்து நம்ம கெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து பிச் ரிப்போர்ட் இருக்குன்னு லாஸ்ட் மினிட்ல அப்டேட் பண்ண பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சாம்சி வந்து ஒரு எக்ஸ்பேக்டராக இருக்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து தடுமாறலாம். நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்துலாம். டிகாக், லூவிஸ், வேண்டர்டஸ்டன், மாக்ரம், பொலாட், ரசல், ராஸ்டன் சேஸ், ரவி ராம்பால், ரபாடா, சாம்சி, நாக்கியா. ஸோ கேப்டன் வேண்டர்டஸ்டன், வைஸ் கேப்டன் பொலாட். டீம் 2 டிகாக், பவுமா, லூவிஸ், மாக்ரம், ரசல், ராஸ்டன் சேஸ், ராம்பால், ரபாடா, சாம்சி, நாக்கியா, லுங்கி நிகிடி. ராஸ்டன் சேஸ் கேப்டன், சாம்சி வைஸ் கேப்டன். டீம் 3 டிகாக், கிறிஸ்கெயில், லூவிஸ், மாக்ரம், ரசல், ராஸ்டன் சேஸ், ராம்பால், ரபாடா, அகில் ஹுசைன், மெக்காய், நாக்கியா. ஸோ ரசல் கேப்டன், வைஸ் கேப்டன், டிகாக். ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்கி பிளேயர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஜிஎல்ல வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.